கோபம் எடுக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சிவகணபுரம் சித்திகிட்டம். நாம் இன்று பார்க்க போகும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பற்றிய பதிவு தான் இது. விசாக நட்சத்திரத்தின் கர்ம வினைகளை நீக்கும் வழிபாட்டு முறைகள் மற்றும் சாதகதாரை வழிபாட்டு முறைகள், அதற்குரிய கோயில்கள் பற்றி இந்த பதிவுல விரிவா பார்த்துடலாம். அதற்குரிய பணம் வரவுக்கான இது தனியா போடணும்னா நீங்க சொன்னீங்கன்னா, கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நான் தனியா போடுறேன். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பிறந்த கேரக்டர்ஸா, வேதகால கேரக்டர்ஸா யாராவது சொல்றாங்கன்னா, முருகன், மயில், புலியோட வரலாறு, திருச்செந்தூர், சேவல், வேங்கை மரம், அக்னியோடைய சக்தி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். இந்த நட்சத்திரம் மிக மகிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தோட இது மெயினே பாத்தீங்கன்னா, இவர்களுடைய கோபம், முன்கோபம் வரக்கூடிய ஒரு விசாக நட்சத்திரத்துக்கு எப்படின்னா, டக்குன்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்ற மாதிரி அந்த அடுத்த 5-6 நிமிஷம் சமாதானமாகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இது முருகனுடைய ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறது. முருகனுடைய வரலாறு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். முருகனுடைய வழிபாட்டு முறைகளை பத்தி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ் இருக்கு. ஜோதிட கடவுள் யாருன்ற என்னுடைய முதல் வீடியோ முருகப்பெருமானை பற்றின ஒரு வீடியோ தான். அதுல அவரோட வரலாறு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதே போல இந்த நட்சத்திரத்தின் தாய் தந்தை, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட தாய் தந்தையர்கள் எப்போதும் எளிய புனியமா தான் இருப்பாங்க. இந்த உலகத்தின் மீது அவர்கள் கொள்ளும் அக்கறையும், குடும்பத்தின் மீது அவர்கள் வைக்கும் அக்கறையும் அளப்பரியாது, அபரிதமானது. அருமையான தாய் தகப்பனார் இந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை சொல்படி நடப்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். ஒரு பிரச்சனைனா உங்கள் தாய்மடியில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்பெறும். பெற்ற தாயிட்ட அவங்களோட வார்த்தை, தாய் தந்தையர் பேச்சை தட்டாமல் நீங்கள் நடப்பதனால் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல வேணா உயரத்துக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தால் உங்களை விட அவர் கண்டிப்பாக உயரமாக இருப்பார். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பிறந்தது அஸ்பர் சிவபுராணமா இருக்கட்டும், புராணங்களின்படி முதலில் பிறந்தது முருகப்பெருமானே. அதுக்கப்புறம் தான் பார்வதி தேவி உடம்புல இருக்க அழுக்கை திரட்டி இறைவனை உருவாக்கியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்தனத்தை பூசி அந்த சந்தனம் காய்ந்த பிறகு திரட்டி உருவாக்கியதா சொல்லுவாங்க. ஸோ விநாயகரோட பதிவுல நம்ம அதை டீட்டெயிலா பார்த்துடலாம். உத்திராட நட்சத்திரம் பதிவு வரப்ப நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். முருகன் அறிவுக்குரிய கடவுள். அதாவது ஒரு அக்னியின் அம்சமாக பிறந்த முருகன் அறிவுக்குரிய ஒரு கடவுள். பிரைமாடல் ஃபோர்ஸ்ல ஒருத்தர் முருகன் பிரைமாடல் ஃபோர்ஸ்ல ஒருத்தர் இல்ல, பிரைமாடல் ஃபோர்ஸ், அதாவது இறைவனோட நெற்றிக்கண்ணா இருக்கக்கூடிய முருகன் தான். 6 பொறிகள் வந்தன. அந்த நெற்றிக்கல்ல இருந்து அசுரர்களும் வந்திருக்கார்கள். அதுல இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை ஒன்றாக திரட்டி வெளிப்படுத்தப்பட்டதே முருகனுடைய அவதாரமாகும். 6 பொறிகளாக வெளிப்பட்டு இவர்களுக்கு அறிவு என்பது விசாகத்தினை மிஞ்சிய அறிவு 27 நட்சத்திரத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா அறிவின் மொத்த உருவமே இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இறைவனுடைய அம்சமாக, முருகனுடைய அம்சமாக விசாக நட்சத்திரக்காரர்கள் அறிவுடைய மொத்த உருவம். ஆனா புத்தி, சமயோஜித புத்தி, தந்திரம் இவர்கள்ட்ட இருக்காது. வாழ்க்கையில ஜெயிக்க என்ன வேணும்? தந்திரம் கண்டிப்பா வேணும். இவங்க ஆபீஸ் பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு குழுவில் இருக்கிற நண்பர்கள் கூட நடக்கிற ஒரு பாலிடிக்ஸா இருக்கட்டும், இவர்கள் நேரான பாதையை நோக்கி சென்று அதில் வெற்றி பெற முயற்சி பண்ணவில்லை, குறுக்கு வழியில் செல்ல வேண்டும் என்று தாட் ப்ராசஸே உங்களுக்கு வராது. விசாக நட்சத்திரத்துக்கு தாட் ப்ராசஸே வராது. வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்தாலும் திரும்பி திரும்பி போராடக்கூடிய ஒரு குணம் இவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா ஒரு போராட்டமா தான் இருக்கும். வாழ்க்கையை முருகன் ஒரு போர்க்கடவுள், தேவர்களுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். ஸோ இவர்கள் வாழ்க்கையில் போராட்டம் என்பது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இவங்க போராடி தான் வெல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல ஆல்வேஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்குமே சரி ஒரு போராட்டம் நடைபெற்று இருக்கும். அதே சமயத்துல என்ஜாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கம்மி இருக்காது. முருகனுக்கு, அதாவது இவருடைய மனைவி ஒரு உயர்ந்த அந்தஸ்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனைவியாகும். இச்சாசக்தியாக தெய்வானை, தேவேந்திரனோட மகளாகிய தெய்வானை ஒரு ராஜாவோட பொண்ணு, தேவலோகத்துக்கே அதிபதியான இந்திரனுடைய மகள். அப்பேற்படன் இறைவனை
வேண்டி முருகப்பெருமானை வேண்டி அவருக்காக திருமணம் செய்து கொடுத்த இதுவா இருக்கட்டும், வள்ளி திருமணமாக வள்ளி வந்து இவரா போய் லவ் மேரேஜ் பண்ணி ஓகே விநாயகரின் உதவியுடன் தனக்கு சாதகமான விநாயகருடைய உதவியுடன் இவர் வெற்றி மனம் செய்து கொண்டதா ஐதீகம். இவர்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் வந்து அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாலுமே அடுத்தவங்க ஒரு ஸ்டெப்பதர் மாதிரி ஒருத்தங்க இவங்களை வளர்த்தவங்க இருப்பாங்க. தாயை விட அதிகமா அவங்க மேல ஒரு பாசம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மேபி உங்க பாட்டியா இருக்கலாம், இல்ல யாராவது இருக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். ஓகே, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் மேல ஒரு அதீத பாசத்தோட இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திர பெண்களுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தின் மேலே அதீத பாசம் கொண்டிருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு உறவும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். அதே போல இந்த நட்சத்திரத்தின் தாய் தந்தையர்கள் எரி மூலியமா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா சிவனும் பார்வதி தான் இந்த நட்சத்திரத்தின் தாய் தந்தையர்கள். அவங்க வந்து என்னைக்காவது நிம்மதியா இருந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் இருக்கு, நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தனித்தனியான கதைகள் இருக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். மிருகசீரிஷ நட்சத்திரமா இருக்கட்டும், துர்க்கை பிறந்த நட்சத்திரமா இருக்கட்டும், ஒவ்வொரு அசுரர்களுக்கும் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளை அவர்கள் சமாளித்து எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்கன்றது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாருமே வந்து அவசியம் வந்து ஸ்கந்த புராணம், சிவபுராணம், லிங்க புராணம் போன்றவற்றை படித்து தெரிந்து கொள்ள, மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி காவிய கதைகள் இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வல்லர். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே சொல்றாங்க வீட்டுல தன்னுடைய வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு புராணத்தை சேர்ந்த புக்காவது வாங்கி வைக்கணும். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் ஸ்கந்த புராணத்தின் புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைத்து வர இவர்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். கர்ம வினைகள் அழிக்கப்படும். தன்னுடைய வரலாறையே அதாவது இந்த வழித்தோன்றல் விசாக நட்சத்திரத்தில் வழித்தோன்றலாக பிறந்த முருகப்பெருமானின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருக்குறாவாடி என்று சொல்லும், எல்லாம் ஸ்கந்தமூர்த்தியா இருக்கும் திருக்குறாவாடி என்று சொல்லும். நம்ம திருக்கடையூர் பக்கத்துல இருக்கிற புறாமரம், இவர்கள் ராகு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பிரகாரம் இவர்கள் ராகுவின் கர்ம பதிவை கொண்டவர்கள். ஸோ திருக்குறாவாடி மற்றும் நாகங்களால் வழிபடப்பட்ட குக்கே சுப்பிரமணியா போன்ற ஸ்தலங்களின் வழிபாடு இவர் வாழ்க்கையில் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. இருதார தோஷம் உள்ளவர்கள், கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி இது பண்றவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது திருக்குறாவாடி அல்லது குக்கே சுப்பிரமணியா சென்று வழிபட்டு வர இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வளம் பெருகும், ஒளி வீசும். மற்றும் முருகனுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபடுவது மற்றும் விநாயகருக்கு அருகம்புல்லால் வழிபடுவது, பாலபிஷேகம் செய்வது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் ஆகும். இந்த நட்சத்திரத்தின் கோயிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரளயநாதர் கோயில் சொல்லி ஒரு கோயில் வந்து, அதே மாதிரி மதுரைக்கு பக்கத்துல இருக்க சோழவந்தான்ல இருக்கிற சனீஸ்வர பகவானும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நல்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கர்மவினைகளை நீக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகும். மதுரை அருகில் இருக்க சோழவந்தான் சனி. இந்த நட்சத்திரத்தின் சித்தராக நந்தீஸ்வர்னு சொல்லுவாங்க. நந்தீஸ்வர் காசியில இருக்காரு. நம்மளால போய் காசியில அடிக்கடி விட்டு, காசியில நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நந்தீஸ்வரோட சமாதி எங்க இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இது பண்றதா. அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல உள்ள இறைவனை பார்த்து இருக்கக்கூடிய நந்தி தான் அந்த நந்தீஸ்வரோட ஜீவ சமாதியா இருக்கிறதா ஒரு பிரசன்னம் மூலியமா கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். அது நந்தி சுவாமிக்கு முன்னாடி இருக்கிற நந்தியே அந்த நந்தி தேவரின் ஜீவ சமாதியாக கருதப்பட்ட ஒரு விஷயம். அந்த டெம்பிள்ல ஏதாவது ரெனோவேட் பண்ணி இடம் மாத்திருந்தாங்களான்னு தெரியாது, பட் அதுதான் கன்சிடர் ஆயிருக்கு. பாக்கி எங்கேயும் வந்து நந்தி தேவரின் காசியில நானும் எனக்கு தெரிந்த விசாரித்த வகையில் தனியா சமாதின்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு நந்தி ரிவர்ஸ்ல இருக்கும், சாமியை பார்க்காம எதிர்த்து புறம் பார்த்த மாதிரி இருக்கும். அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் அதிகம் பேசுறதில்ல. பட் அந்த ஏத்த மாதிரி இருக்கும். ஸோ நந்தி இடம் மாறவோ சாமி இடம் மாறவோ நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கோயில்ல நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. ஸோ நாம் அந்த புண்ணிய பூமியிலே நந்தி தேவரை நினைத்து வழிபட்டாலே போதும். காசியிலே போய் நந்தி தேவரை நினைத்து நாம் அழைத்தாலே போதும். நந்தீஸ்வர் நமக்காக அங்கு வந்து நமக்கு அருள் புரிவார். அதே மாதிரி குதும்பை சித்தர் மாயவரமத்தில் இருக்கிற குதும்பை சித்தர் ஜீவசமாதியும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்காக சொல்லப்பட்ட சித்தர்களுக்கான ஜீவசமாதி வழிபாட்டு முறைகளாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய
நதிகளிலும் குமாரதாரா முருகன் வேல்கல்வி இடமான குமாரதாரா நதிகளிலும் குளித்து வர இவர்களுடைய கர்ம வினைகள் களையப்பட்டு இவர்கள் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல முல்லை மலர் வழிபாடு கண்டிப்பா இவங்க பண்ணணும். முல்லை மலர் முருகனுக்கு வில்லும் சாத்தி வழிபாடு செய்வது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பால் காவடி, பன்னீர் காவடி போன்றவை சொல்லப்பட்டிருக்கிறது. பால் காவடி, பன்னீர் காவடி வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா காவடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா எடுங்க. உங்க வாழ்க்கையில வந்து வளம் வீசும். கூலிங் கிளாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. கூலிங் கிளாஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு இது வரும். எம்ஜிஆர் மாதிரி நீங்க கூலிங் கிளாஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக குளிர் கண்ணாடி அணிந்து வர இவர்கள் வாழ்க்கை சிறக்கும். அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு மெயினா பாத்தீங்கன்னா சாதக தாரையா வந்து உத்திராட நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய பழைய துணிகளை வந்து அநாத ஆசிரமங்கள் போன்ற இதுக்கு தானம் செய்வது மற்றும் விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்வது, பசுமாட்டுக்கு அகத்திகீரை கொடுப்பது. இவங்களுக்கு வந்து மெயினா வந்து இவங்க கர்மனைகள் தீர மற்றும் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலக சாதகமான சூழ்நிலை நிலவ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வருவது. இவர்கள் அகத்திக்கீரையில் பசுவுக்கு உணவளிக்கிறதுன்றது இவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதே மாதிரி இவர்களுக்கு சிறுநீரக கோளாறு வர வாய்ப்பு உண்டு. மற்றும் இவர்களுடைய சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களோட இவர்கள் இளையவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள். விநாயகர் வந்து ஞானப்பழத்துல வந்து அவர் தான் போட்டியில ஜெயிக்கிறாரு. விநாயகர் தான் ஜெயிக்கிறாரு. இவர்களுக்கு அறிவு உச்சம், அறிவு மிகச்சிறந்த அறிவு இருக்கக்கூடியது. அதாவது சிவகுடும்பத்துல அம்பாள் உடல், ஆத்மா சிவன், விநாயகர் புத்தி, முருகன் அறிவு. இதுதான் சிவகுடும்பத்தோட மொத்த ஒரு தாற்பயமே. அந்த அம்பாள்ன்றது சந்திரனை சூரியன் ஆத்மகாரகன், சிவன் ஆத்மா வடிவானவன். அதனாலதான் சக்தி இல்லையல் சிவம் என்ற உடல் இல்லைன்னா இந்த ஆத்மா வந்து சவத்துக்கு சமானன்றதுனாலதான் இப்படி சொல்லுவாங்க. சோ உடல், ஆத்மா, புத்தி, அறிவு. அறிவுன்றது முருகப்பெருமானுடைய ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஆக்ஞா சக்கரத்திலிருந்து வெளிவந்ததினால், இறைவனுடைய ஆக்ஞா சக்கரத்திலிருந்து வெளிவந்ததினால் இவர் எப்போதும் அறிவின் அம்சமாக கருதப்படுவார். அக்னி சம்பந்தப்பட்ட காரியங்கள், சடாட்சர ஹோமம் மற்றும் சத்ரு சம்ஹார திரிசி ஹோமங்கள் ஆகியவற்றில் கலந்து கொள்வது, உங்க வீட்டுக்கு அருகிலே சஷ்டி நாட்களிலே உங்களுக்கு வீட்டுக்கு அருகிலே சத்ரு சம்ஹார ஹோமம் மாதிரி இறைவனுக்கு பண்ணாங்கன்னா அந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது, அந்த ஹோமத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே மாதிரி இந்த 6 நாள் சஷ்டி விரதம் உங்களால முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். சிம்பிளா ஒரே ஒரு சின்ன மந்திரம் டிப்ஸாவே சொல்லிடுறேன். உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், உருவாய், அருவாய், அருவாய். இந்த திருப்புகழை நீங்க மறக்காம தினசரி நீங்க சொல்லிட்டு வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, அதாவது 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் நாளே சொல்லியிருக்காரு. ஒண்ணு உங்களுக்காக முன்னாடி நின்று உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடியது. அதாவது மற்ற கடவுள்களெல்லாம் வந்து நம்ம வழிபடணும், இது பண்ணணும், ரொம்ப பயணிக்கணும் இல்லை. கூப்பிட்டாலே ஓடி வரக்கூடிய ஒரே கடவுள், அதுவும் இன்ஸ்டன்டா வரக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான். அவருடைய இதுல வந்து நான் புராண வழிபாட்டு முறைகள்ல திருச்செந்தூர் கதை எல்லாருக்குமே தெரியும். முருகனுடைய கதை இந்த யூடியூப்ல வந்து 90% ஆஃப் த தமிழ் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனை பத்தி பேசாத சேனல்ஸ் 95% சேனல்ஸ் வந்து முருகனை பத்தி ஒரு முறையாவது வாழ்க்கையில பேசியிருப்பாங்க. அவ்வளவு இருக்கு முருகனை பத்தின வழிபாட்டு முறைகள். அதுல சில சொல்லக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் இல்லாத வழிகளில் உள்ள முருகனுடைய ஸ்பெஷாலிட்டிஸை மட்டும்தான் நம்ம முருகனுடைய பதிவுகளில் வெளில கொண்டு வந்திருக்கோம். ஜோதிட கலவுலா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பெஷலா போட்டிருக்கோம். முருகனுடைய ராசிக்கான முருகன் கோயில்கள், கொஞ்சம் புதுமையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வெளியில சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப சிவபுராணம் டீகோட் பண்றப்ப ஸ்கந்த புராணம், லிங்க புராணம் எல்லாம் சேர்த்து ஒன்னாதான் டீகோட் பண்ண போறோம். சிவபுராணம் சீரீஸ்ல வரப்ப அதை பத்தி நம்ம தனியா பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல கூப்பிட்டாலே ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் சேர்க்கக்கூடியது. விநாயகர் வழிபாடு, உங்களுடைய கல்யாணத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வது. உங்களுக்கு வசதி படைத்தவர்கள் வீட்டிலே கணபதி ஹோமம் கூட செய்யலாம். கணபதி ஹோமம் செய்து இனோக்கிங் கணபதி வில் பி த பிளெஸிங்ஸ் ஆஃப் உங்களோட திருமண தடைகளை ஒழிக்க, திருமண தடைகளில் இருந்து நீங்கள் உங்களுக்கான திருமண தடைகள் மற்றும் கல்யாணத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்க விநாயகர், சிம்பிளா விநாயகர் வழிபாடு செய்தாலே போதும். விநாயகருக்கு வந்து புத்தி வடிவமானவர், அவளுக்கு தேவை சிம்பிளான உங்களுடைய
அறிவு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தின்றது புத்தியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முருகப்பெருமானுடைய இதுல வந்து அவர் அறிவுக்கான கடவுள், விநாயகர் புத்திக்கான கடவுள். முருகன்ட்டையும் சரி சிவன்ட்டையும் சரி தந்திரன்றது கொஞ்சம் கூட இருக்காது. அவங்க வந்து 2 பேருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அப்பனும் சரி பையனும் சரி 2 பேருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ உங்களுக்கு அறிவு, அதாவது குழந்தைகள் கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்க, ஆண்டார் விசாக நட்சத்திர குழந்தைகள் சிறந்து விளங்க ஆண்டார்குப்பம் முருகன் கோயில் வழிபாடு மற்றும் சுவாமிமலை வழிபாடு போன்றவை இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். ஆண்டார்குப்பம் முருகன் மற்றும் சுவாமிமலை முருகன் பிரம்மனை சிறைபிடித்து வைத்த ஸ்தலங்களுக்கு இடையான, அதாவது ஆண்டார்குப்பம் ஸ்பெஷல் இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு மோஸ்ட் ஃபேவரபிள் இதுன்ற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி சஷ்டி விரதம் மற்றும் கிருத்திகைக்கு விரதம் இருப்பது, ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணீங்க, அந்த விரத முறையை நீங்க கடைபிடிப்பதனால் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா உலகம் பெறுவீங்க. முருகன் சம்பந்தப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் சரவண பொய்கள், எல்லா முருகன் கோயிலையும் சரவண பொய்கை நதி இருக்கும். ஈவன் கைலாஷ்ல கூட சரவண பொய்கை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட முருகன் பிறந்த இடமே இருக்கு. ஸோ அப்படி முருகன் பிறந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட சரவண பொய்கை நதிகளில் குளிப்பது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். குரு பகவான் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் பாசிட்டிவா சொல்லுவாங்க. ஆனா அதுல சில நெகட்டிவ் இதுவும் இருக்கு. அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் நட்சத்திரம், இது வந்து எல்லாமே நான் பாசிட்டிவா சொல்லிட்டு வரேன். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் நட்சத்திரம் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் டெல் யூ த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இத்துடன் இந்த பதிவு விசாக நட்சத்திரத்துக்கான பதிவு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.